சத்யா சார், நீங்களே சொல்லியிருந்தீங்க இந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ்லாம் வருது, ஹவுஸ்ஃபுல் அப்படி இப்படின்ற மாதிரி. ரிவ்யூஸ் பார்த்து தான் நீங்களே ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியுது படம் நல்லா ரீச் ஆகுது அப்படின்றது. ஸோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் எந்த படத்தை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கும் தெரியும். எதில் இருந்து அறிவிப்பு வந்தது, இப்போ படமே ரிவ்யூவால தான் ஓடலை அப்படின்றது சொல்கிறாங்க. படம் நல்லா இருந்தால் நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல போகிறாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் ரிவ்யூவால தான் படம் ஓடலை, ஸோ யார் ரிவ்யூ எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார். நீங்கள் பல படங்களை பார்த்துருப்பீங்க, பல ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்க. இப்போ சமீபத்தில் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. இல்லை, ஒரு படத்துக்கு ரிவ்யூ பண்ணுறது வந்து பத்திரிகையாளர்களுடைய உரிமை, அதை நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் வேணும்னே கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறேன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் சொல்கிற படத்துக்கு தெளிவாக தெரிஞ்சது. ஒரு படம் பிடிச்சது பிடிக்கலங்கிறது வேற, பட் கரங்கட்டி அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அந்த நீங்கள் சொல்கிற குறிப்பிட்ட படத்தினுடைய ரிவ்யூக்கு வந்தது. அது தவறான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படம் பிடிக்குது பிடிக்காத ஒருவருடைய தனி மனிதனுடைய விருப்பம், அதில் வந்து எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது. இருந்தாலும் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் இருந்ததா நானும் உணர்றேன். ஏன்னா நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத தாண்டி பர்சனலாக அட்டாக் பண்ணி பர்சனல் லைஃப் எல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அட்டாக் பண்ணிங்கிறது வந்து அது எப்படி ரிவ்யூக்குள்ளே வரும்? அதுக்கு ரிவ்யூக்கு என்ன சம்மந்தம் இல்லையா? இல்லை சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரிவ்யூஸ் எல்லாமே ரிவ்யூவர்ஸ் பண்ணுறது இல்லை. இப்போ தியேட்டர்ஸ்லேருந்து படம் பார்த்துட்டு வர பப்ளிக்கு கொடுக்குற ரிவ்யூ தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பப்ளிக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இந்த படம் மாதிரி இருக்குது அப்படின்ற அந்த கம்பேரிசேஷன் இது எல்லாமே இருக்கும். ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தானே சார் ஆகணும். படம் ரிலீஸ் பண்ணுறன்றது பப்ளிக் தான். அவங்க சொல்கிற பாயிண்ட்டையும் நம்ம ஏற்றுட்டு தானே சார் ஆகணும். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு ஏற்றுட்டு தானே ஆகணும். இல்லை, அது ஏற்றுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் என்னென்னா ஒரு கல்ட் டெவலப் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். எப்படி பார்த்தியா, அவங்க யாருன்னே தெரியாது, எப்படி வச்சு அடிச்சம் பாத்தியா, வச்சு செஞ்சம் பாத்தியா, ஏய் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரசிகனுக்கு ஒரு மனப்பான்மை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். நாளைக்கு அடுத்த படத்துல அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து ஏய் நான் உன்னை மீறி அடிக்கிறேன் பாடுற அப்படின்னு அடிப்பாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து தவறான விஷயம். நிச்சயமா வந்து ஒரு படத்துல இருக்கிற நிறை குறைகளை சொல்ல, அதை தாண்டி அவங்களுடைய பர்சனல் விஷயத்தை படத்தினுடைய ரிவ்யூக்குள்ள அட்டாக் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாருமே பணம் வாங்குறவங்க, இவர் ஒருத்தர் தான் பணம் போடுறவர் இல்லையா. அதனால வந்து எங்களுடைய பர்சனல் லைஃபை வச்சு ஒரு படத்தை எப்படி அட்டாக் பண்ணலாம், அது வந்து கண்டிப்பா கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அது எந்த விதமான சந்தேகம் சொல்றீங்களா சார்? படம் பார்த்துட்டு வரவங்களுக்கும் சொல்றீங்களா சார்? பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து படத்தை மட்டும் ரிவ்யூ பண்ணுங்க, அதை தாண்டி பர்சனலா ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு நான் வைக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அவ்வளவுதான். எந்த படமா இருந்தாலும் ஓடுனா ஓடும், ஓடலைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு டெடிக்கேட்டான ஆர்டிஸ்ட் தான். நீங்களும் டெடிக்கேட்டான ஆர்டிஸ்ட் தான் சரிங்களா. இப்போ கூலியில் நடிக்கிறீங்க, உங்களை செலக்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கலாங்க அப்படி சொன்னீங்களா, இல்லை வந்து லோகேஷ் கனகராஜுக்கு ஏற்ற மாதிரி பேசுனீங்களா? முதலாவது வந்து இந்த படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டில் அதை பற்றி பேச முடியாது. ஏன்னா இன்னைக்கு எல்லா கம்பெனிலையும் வந்து அக்ரிமெண்ட் இருக்குது. நம்ம அந்த படத்தை பற்றி அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் தான் பேசணும். ஏன்னா என்ன விஷயம் சொன்னாலும் அது வெளியில் லீக் ஆகிற மாதிரி இருக்கும். நான் வந்து அக்ரிமெண்ட் வேற வர கார்பரேட் கம்பெனி அக்ரிமெண்ட் வந்து அந்த காலத்தில் ஆனந்தவுடன் இந்த கல்கி தீபாவளி மலர் அளவுக்கு வருது. அது படிச்சும் புரிஞ்சுக்க முடியாது, நான் படிக்கிறதும் இல்லை. அதுக்கு பெரிய ராம்ஜெத் மலானி மாதிரி ஒரு வக்கீலத்தை கூப்பிட்டு வரணும். நான் ஒரு 15-20 பக்கம் அப்படியே சர்சன்னு பரட்டுவேன். கரெக்டாக என்னுடைய அந்த பேமெண்ட் போர்ஷன் இருக்கு பாருங்க, அதை மட்டும் பார்ப்பேன். கண்ணில் விளக்கு நீ வச்சுட்டு சரி இது அட்வான்ஸு, இது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல், செகண்ட் ஷெட்யூல், தேர்ட் ஷெட்யூல், பிஃபோர் டப்பிங் செட்டில்மெண்ட், ஓகேப்பா போடுப்பா கையெழுது அப்படின்னு போடுது. அதனால அதில் எல்லாம் என்ன எழுதியிருக்குன்னே தெரியல. நீங்கள் இப்போ ஏதாச்சும் என் வாயை பிடிங்க ஏதாச்சும் உடறி கொட்டி நாளைக்கு நம்ம மேலே கேஸ் போடுற மாதிரி ஆகிடக்கூடாது இல்லை. அதனால அந்த படத்தினுடைய ப்ரமோஷனில் பேசிக்குவோம். அதேதான். அது இல்லை, பொதுவாக அப்படி அக்ரிமெண்ட் அந்த படத்தினுடைய அக்ரிமெண்ட் அவங்களே எல்லாமே ரிலீஸ் பண்ணோம். இப்போ அந்த படத்தில் வந்து என்ன கெட்டப் அப்படிங்கிறது அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என் பேர் வந்து ராஜசேகர்னு போட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால அதை பற்றி பேசல, மற்ற விஷயங்கள் வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறது தான். ரேஸில் வந்து ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க, நான் உட்பட ஜெயிக்க முடியாம. ஆனா இப்போ உங்கள்கிட்ட கொடுத்தது ஏதாவது கொஞ்சம் ஜெயிச்சு கொடுங்க சார் அப்படின்ற லெவலுக்கு அந்த கேரக்டர் எங்க கூட ஒன்றி போச்சு சார். அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, நீங்க வந்து இந்த லோலா எல்லாம் பயங்கரமா பண்ணுவீங்க. இந்த மாதிரி படத்துல ஒரு டான், நீங்க பாபான்ற பேர்ல ஒரு டானா இருக்கீங்க. ஷேர் மார்க்கெட்ல ரேஸ் எல்லாம் போட்டு நமக்கு ஒரு 2 ஜோடி எதுவும் இல்லையா அப்படின்ற ஃபீலிங் எதுவும் இல்லையா சார்? டைரக்டர் அதை பத்தி எதுவும் கேட்கலையா? இருக்காது அப்படின்னா டைரக்டர் பதிவு பண்ணுங்க சார். சார் அடுத்த படத்துல சார் பார்ட் 2 கொஞ்சம் சார் பாருங்க சார், ப்ரெஸ்லயே கேட்குறாங்க சார் எனக்கு ஜோடி இல்லைன்னு அவங்க வருத்தப்படுறாங்க இல்லையா. ஒரு விஷயம் சார் சொன்னதே வந்து சார் வந்து ஒரு மொரட்டு சிங்கிள் இந்த படத்துல.
ஆமாம் அதனால் அடுத்த படத்தில் ஜோடி கொடுத்துருவாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த மாதிரி யங் டீம் கூட ஒர்க் பண்ணல ரொம்ப எனக்கு இந்த படம் சூப்பராக ஜெயிக்குன்னு எப்போ முடிவு செஞ்சேன்னா, இந்த ஹைடெக் கிரைம் என்கிட்ட சொன்னார் ஈஸ்வர் சொன்னப்போ எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. அப்போவே நினச்சி இந்த படம் ஜெயிச்சிரு அப்படின்னு. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணிக்குவான்னு தெரியுது இல்லை, இது வந்து அவங்களுக்கு கனெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறது தெரியுது. எனக்கு பொதுவாகவே என் வயசுல இருக்கிறவங்க எந்த அளவுக்கு டெக்கியா இருக்கிறாங்களோ அதில் நான் ரொம்ப ஒரு 10% தான். எனக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது. நான் ட்விட்டர் இல்லை, இன்ஸ்டாகிராம் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, பாலா சார் இல்லை சார் உங்கள் இதுலையெல்லாம் போட்டு விடுங்க சார் அப்படிவாங்க. சார் நான் எதுலேயுமே இல்லை சார், எனக்கு 47 வருஷமா போனோம். டோப்பாவை தூக்கி தலையில் வைக்க வேண்டியது, ஷார்ட் கேமரா ஆக்ஷன் கட் கட் அப்படின்னா வந்து நான் உட்காந்துட்டு வெட்டி அரட்டை அடிக்கிறது. ஒரு இந்த படத்தினுடைய மேன்மைக்காக எல்லாம் பாடுபடுறதில்ல, வெட்டி அரட்டை ஊர்வாயா உலக வாயெல்லாம் பேசி யார் நம்ம எல்லாம் கவுண்டமணி என்ன மணிவண்ணன் சார் கூட வளர்ந்தவங்க தானே. அதனால இதெல்லாம் பேசி சிரிச்சுட்டு பேக்கப்னு டோப்பா கழட்டி வீசிட்டு கிளம்ப வேண்டியதான். இப்படி தான் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்குது. என்கிட்ட கேட்பாங்க, சார் அந்த பாகுபலியில் எப்படி சார் கஷ்டப்பட்டு நடிச்சிங்களா அப்படின்னு. ஒன்றுமே இல்லை சார், நடிகன் படத்தில் எப்படி நடிச்சினோ அதே மாதிரி தான் எல்லா படத்துலையும் ஜாலியாக தான் நடிச்சிருக்கேன், ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். அதனால சரி எங்கேயோ விட்டு போட்டு எங்கேயோ இந்த வயசாயிருச்சுனால கேட்ட கேள்விக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா நான் பேசுறது இருக்குதா? சரி சரி சரி. இப்போ நமக்கு தேவை வந்து அடுத்த படத்தில் எனக்கு 2-3 ஹீரோயின். ஓகே